Hey guys, welcome back. This is Sivi. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளா குயிக்கா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேபி கேரட்ஸ், பேபி கார்ன், பீன்ஸ், ப்ரோக்கலி, கேப்சிகம் அண்ட் ரெட் பெல் பெப்பர்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு எதுனா வேணும்னாலும் நீங்கள் வேறு எதுனா எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கேரட்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாகவே அப்படியே ஆட் பண்ண போகிறேன். பேபி கார்னை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் இருக்குது, அதனால் நான் 2 சைஸில் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். எனக்கு பெருசாகவே இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு வேணும்னா சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ப்ரோக்கோலி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பெல் பெப்பர் இந்த மாதிரி 2 சைட்லேயும் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகமையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை வந்து டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கேரட்டு, பீன்ஸு, பேபி கார்ன் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக டாஸ் ஆனதும் மீதி இருக்க வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், பெல் பெப்பர், ப்ரோக்கலி இதை போட்டுட்டு ஒரு டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான், நிறையலாம் வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணலாம் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ 50% குக் ஆகிருக்கு. இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் மட்டும்தான் இதில் காரமே. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லெமன் இல்லைன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு ஆம்லேட் போட போகிறோம். இதுக்கும் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டையை சுற்றி நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். எதுக்காக இது தண்ணி விடுறோன்னா நம்ம எடுக்கும் போது ஈஸியாக வரும், அதனால தான் தண்ணி விடுறோம். ஸோ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ப்ரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர் போட்டுக்கோங்க. நான் பட்டர் ஆட் பண்ணல இன்றைக்கி, ப்ளெயினாக தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு பிளேட்க்கு இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்லேட் தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் குக் பண்ணும்போதே வேணும்னாலும் போட்டுக்கலாம் இதை.
ஸோ நம்மளோட ஹெல்தி அண்ட் கலர்ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in next video.